கிறிஸ்தவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. அது கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு வாழ்வியல். அன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, இயேசு உபதேசித்த உபதேசத்தின்படி வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் 2000 வருஷத்துக்கு முன்பாக சூட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் அப்படியே ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்க்குறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன நடந்துச்சு, இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படியெல்லாம் அவங்க மாற்றம் பெற்றிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவத்தினுடைய அந்த பரிபூரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை போல் மாறுவது. அதாவது கிறிஸ்து எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ, எப்படி கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறாரோ, அதை போல நாமும் அதே மன்னிப்போடு கூட அன்போடு கூட வாழ்வது, அதுதான் கிறிஸ்தவம். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரகாம் ஸ்டெயின் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரிசாவில் ஏழை எளிய மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர். அவர் தன்னார்வமாக அங்கே இருக்கிற தொழு நோயாளிகளை எல்லாம் கேதர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட தொழு நோயாளிகளை, குடும்பம் அவங்கள ஒதுக்கிருச்சு, குடும்பம் அவங்க பக்கத்தில் வந்தாலும் மூக்கை பொத்திக்கிட்டு தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை, அவங்கள தொட்டு பராமரிக்க கூட முன்வராத ஒரு சூழ்நிலையில் இவர் அவ்வளவு ஒரு 70க்கும் மேற்பட்ட தொழு நோயாளிகளை தன்னுடைய குடும்பமாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கிறார். அவர்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம், மற்ற இதர காரியங்களை எல்லாம் சந்திக்கிறார். யாரையவனே தெரில, ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு கிறிஸ்தவ மிஷனரி. அவர்களும் அவர் குடும்பமுமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் இருக்கிற ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் இந்த உதவியை பொறுக்க முடியாத அங்கே இருக்கிற சில மத விரோதிகள் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகாம் ஸ்டெயினை என்ன செய்கிறாங்கன்னா, ஜீப்பில் அவரை மாத்திரம் இல்லை, அவருடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து ஜீப்பில் கொளுத்தி கொலை செய்கிறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி, யோசிச்சு பாருங்களேன், 2 பிள்ளைகளையுமே அங்கே இருக்கிற மத விரோதிகள் எரித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய புருஷனையும் எரித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, யார் என்னுடைய பிள்ளைகளையும் என் கணவனையும் எரித்து கொலை செஞ்சாங்களோ அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட வார்த்தை, ஒரு சாதாரண மனுஷனால் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கே வலைதளத்தில் ஏதாவது ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நம்ம கொன்றணும், அழிச்சிடணும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்குறோம். அது சாதாரண மனித இயல்பு. ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவின் குணாதிசயம் அந்த அம்மையாருக்கு வெளிப்பட்டு இருக்குன்னா, அது சும்மா அது வார்த்தையாக மட்டும் இல்லைங்க. அதை தான் நான் யோசிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வியலுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் அவங்களுடைய கணவனை, அவங்களுடைய பிள்ளைகளையெல்லாம் எரித்து கொலை செஞ்சாங்களோ அந்த மக்கள் மத்தியிலே அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கணவனையும் எரித்து கொண்டுட்டாங்க, பிள்ளைகளையும் எரித்து கொண்டுட்டாங்க. இந்த கிராமத்து மக்களை சார்ந்தவங்க தான். ஏன் நம்ம இவங்களுக்கு போய் உழைக்கணும்? இவங்களுக்கு உழைச்சதுனால தானே என் புருஷனை இன்றைக்கி இழந்துட்டு நான் அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கணம் கூட யோசிக்கலை. அவங்கள மனப்பூர்வமாக மன்னித்து விட்டு அந்த மக்களுக்கே தொடர்ந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் அங்கே கிறிஸ்துவின் ஊழியத்தை அங்கே நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு நெகிழ்ச்சி ஊட்டுகிற ஒரு உண்மையான களங்கம் இல்லாத அன்பையும் மன்னிப்பை நம்மால் பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்காவில் கூட சார்லி கர்க் என்கிற ஒரு மனிதன், அவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அங்கே அமெரிக்கா முழுவதும் இளைஞர் மத்தியில் பார்த்திங்கன்னா வெகுவாக பேசி கொண்டிருந்த ஒரு மனிதன். அங்கே இருக்கிற சில தவறுகளுக்கு எதிராகவெல்லாம் இந்த எல்ஜிபிடி போன்ற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எகெயின்ஸ்டாக கடுமையாக பேசக்கூடிய ஒரு மனிதன். அவரையும் பார்த்திங்கன்னா சுட்டு கொள்கிறாங்க அங்கே இருக்கிறவர்கள். இவருடைய கருத்து பிடிக்காமல், கருத்தால் எதிர்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனால் இவர் சொன்ன கருத்து எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? உண்மையிலேயே நியாயமான அடிப்படையில் தான் அவர் சார்லி கர்க் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா கருத்துக்களை வேதத்தின் அடிப்படையில் தான் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் இதை பிடிக்காத அங்கே இருக்கிற சில விரோதிகள் பார்த்திங்கன்னா அவரை சுட்டு கொள்கிறாங்க. இதே போல் அவங்க மனைவியும், அந்த அம்மாவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை விசுவாசித்த ஒரு பெண்மணி, யார் சுட்டு கொன்றாங்களோ அந்த மனிதரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்கள மன்னிச்சிருக்கிறாங்க.
இதுதாங்க உண்மையிலேயே கிறிஸ்தவம். இதைத்தான் கிறிஸ்தவம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்க போராடுகிறது, பலருக்குள் உருவாக்கி இருக்கிறது. அந்த உருவாக்குதலை பார்த்து தான் நானும் இந்த கிறிஸ்துவை இன்னைக்கு வலிமையாக கிறிஸ்துவின் ஊழியத்தையும் கிறிஸ்துவையும் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் கூட இப்படி தான் ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது யார் அடித்து கொன்னதேன்னே தெரியலை. உண்மையிலேயே அது விபத்து மாதிரி சித்தரிக்கப்பட்டு அவரை கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. தலையில் மிகப்பெரிய பலத்த காயம். விசாரணையில் அது கொலை செய்யப்பட்டது போல தான் இருந்திருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற அரசாங்கம் பார்த்திங்கன்னா அதை பெருசாக விசாரித்து யார் என்னன்னு இது வரைக்கும் கூட கண்டுபிடிக்கலை. ஆனாலும் அந்த கணவனை இழந்த, அந்த போதகரை இழந்த அந்த சபையாரும் அவங்க மனைவியும் கூட யார் என் கணவனை கொன்னாங்களோ அவங்கள நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அங்கே இறை சேவையை செய்கிற விஷயத்தை பார்க்க முடியும். He forgives everybody. We are here to forgive everybody. இப்போதும் கூட நான் கடந்த வீடியோ பதிவில் கூட போட்டிருப்பேன். மணிப்பூர் என்கிற மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கிற பழங்குடி மக்களிடத்திலே ஊழியம் செய்கிற 3 போதகர்கள் அந்த மக்களுக்கு அன்னைக்கு இறைவார்த்தையெல்லாம் அறிவித்து விட்டு காரில் போயிட்டு இருக்கிறாங்க. இடையிலேயே அங்கே இருக்கிற சில மத விரோதிகள் என்ன செய்கிறாங்கன்னா இடைமறித்து துப்பாக்கியால் அந்த 3 போதகர்களுமே சுட்டு கொன்று விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு எல்லாம் துக்கத்தை அனுசரிக்கிறாங்க. மறாவது வாரத்தில் அடக்கமெல்லாம் செஞ்சுட்டு அவருடைய பையன் அந்த 3 போதகர்கள் மறிச்சாங்கல்லவா, அதில் மரித்த ஒரு போதகருடைய மகன் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தில் அவரும் மனப்பூர்வமாக என்னுடைய தகப்பனாரை சுட்டு கொண்ட அந்த கும்பலை நான் மன்னிக்கிறேன், அவர்களுடைய ரட்சிப்புக்காகத்தான் நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை புரியாமல் எங்களுடைய நோக்கத்தை புரியாமல் இப்படி என் தகப்பனாரை அவர்கள் அறியாமையினால் சுட்டு கொண்டு விட்டார்கள், நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த போதவருடைய பையன் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு, மன்னிக்கிறார். That in the name of my Lord and my Savior Jesus Christ, I have forgiven the perpetrators who have taken away my father and his colleague. ஸோ இதுதான் கிறிஸ்தவம். அப்போ துன்பம் விளைத்தவர்களை கூட மன்னிக்கிற ஒரு குணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. மற்ற யாராவது இந்த மாதிரி மன்னிச்சிருக்கிறாங்களா, இந்த அளவுக்கு மன்னிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். உண்மையிலேயே ஒரு சாதாரண மனுஷனால் அது முடியாது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு சத்தியம் அவர்களுக்குள்ளே போனனால தான் அவர்களுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய பண்பாகிய மன்னிக்கிற குணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது எதனால் அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னு தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் அப்படிப்பட்டவர். நம்ம கடவுள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பான்னு சொல்லுவோம் இல்லை, நம்ம ஊரில் பழமொழி, அப்பா மாதிரி தான் பிள்ளை இருப்பான், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற கடவுள் எப்படிப்பட்ட உபதேசத்தை நமக்கு சொல்லித்தர்றார், இந்த அடிப்படையில் தான் நாம் உருவாக முடியும். நான் எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணல. உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவங்க நிச்சயமாக அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டு தாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கொண்டு, ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது. ஒரு நாள் கூட பைபிளை தூக்க மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, ஒரு இறை அச்சமே அவங்கக்கிட்ட இருக்காது. நான் அவங்கள பற்றி பேச வரல. உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக வாழ்கிற மக்கள் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறவங்க இப்பேற்பட்ட மாற்றத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த மாற்றம் எதனால் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறார். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தி, அவ்வளவு அவமானப்படுத்தி, தாடி மயிரை பிடித்து இழுத்து, கன்னத்திலே அரைந்து, கோலினால் அடித்து, முள்முடியை தலையிலே சூட்டி, தெருவழிய சிலுவையை தன் தோள்களிலே ஏற்றி, சாட்டையால் அடித்து, அவருடைய முதுகை உளப்பட்ட நிலம் போல அந்த அளவுக்கு சாட்டையால் கிழித்து எடுத்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த மன்னிப்பு, அந்த அன்பு பார்த்தீங்கன்னா உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாரிடத்திலும் வெளிப்படுகிறத பார்க்குறோம். இதுதான் உண்மையான இறை வழி, இதுதான் உண்மையான இறை மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக அருமையானவர்களே, இந்த நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பெருமை அடித்துக் கொள்வதற்காக பேசலை. இந்த அற்புதமான குணம் நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறக்காண்டி, நம்ம ஊக்கப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர்களாகத்தான் நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவர் எப்படி அன்பு செலுத்துகிறாரோ, அவர் எப்படி மன்னிக்கிறாரோ, அவர் எப்படி கீழ்ப்படிதலோடு கூட இருந்தாரோ, அவர் எப்படி வல்லமை உடையவராக இருந்தாரோ, அவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவராக இருந்தாரோ, அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாகத்தான் நம்ம வாழணும். ஆக இந்த உலகத்துக்குரிய எண்ணங்கள், மாம்சத்திற்குரிய குணாதிசயங்கள் இவைகளெல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒரு பூரணமான கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நீங்கள் அவரை உள்வாங்க அவரை அறிய 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 நீங்கள் நிச்சயமாக அவரை போல மாறுவது உறுதி. வேத வசனமும் நமக்கு இவைகளையே கற்றுக் கொடுக்கிறது. நான் வாசிக்கிறேன் 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுவதே தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. அதுதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றப் போகிறார் தேவன். ஸோ இந்த உலகத்திலே வாழும்போதும் அவருடைய சாயலை நாம் பிரதிபலிப்போம், அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிப்போம். நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களை நேசிக்கும்படி ஆற்றலை தேவன் தரும்படியாக அவரிடத்தில் ஜெபிப்போம். மன்னிக்க முடியாதபடி இருக்கிறீங்களா? சிலர் செஞ்ச குற்றங்களை, உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை, உங்களுக்கு கொடுத்த வழிகளை மன்னிக்க முடியாதபடி இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரே உம்மை போல ஒரு மன்னிக்கிற குணத்தை எனக்கு தாரும், உம்மை போல என்னை மாற்றும் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாக மன்னிக்க முடியாத நபர்களையும் உங்களால் மன்னித்து தேவனுடைய அந்த திவ்ய சுவாபத்தை உங்களால் வெளிக்கொணர முடியும், வெளிக்காட்ட முடியும். அதனால் நீங்களும் நிம்மதியோடு வாழ்வீங்க, உங்களால் அவங்களும் என்ன செய்வாங்க, நிம்மதியோடு வாழ்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பகையை வளர்த்து கொண்டு அவங்க செஞ்சதை நான் மன்னிக்க மாட்டேன்னு இருதயத்தில் வைத்து கொண்டு நீங்களும் குற்றவாளிகளாக, நீங்களும் இருதயத்திலே அது ஒரு வேதனையோடு கூட மற்றவர்களுக்கும் வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிற வாழ்வை விட்டுவிட்டு மன்னிக்கும் போது ஒரு பெரிய விடுதலையை நாம் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு செலுத்தும் போது ஒரு பெரிய விடுதலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த பதிவு நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு பதிவாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து தேவ வல்லமையிலே, தேவனுடைய வசனத்திலே வளருங்கள். அதை வாஞ்சித்து தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். கர்த்தர் நம் அனைவருக்கும் அந்த கிருபையை தருவாராக. கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். God bless you.